Assalamualaikum to everyone. Praying for your health and wealth. Thumbnail பார்த்துட்டு உள்ள வந்திருக்கீங்கன்னா நீங்கள் ஷுவராக ஒரு பாச்சோறு பிரியராக தான் இருப்பீங்க. வாங்க ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிரிபத் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிரிபத்துக்கு ஸ்ரீலங்காவில் கெக்லு ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்ரீலங்கா விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும். ஸோ இந்த ரைஸ் அந்த ரைஸ்லாம் இல்லை, உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த விதமான பொன்னி ரைஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே. நான் ஸ்ரீலங்கன் சம்பா எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 பேருக்காக 1.5 கப், அதை நான் காட்டின மாதிரி ரைஸ் குக்கரில் வர அந்த கப்பில் ஒரு 1.5 கப் எடுத்தால் தாராளமாக போதும். கட்டாயம் அரிசியை ஒரு 3-4 தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று ப்ரெஷர் குக்கர். நம்ம நார்மல் ரைஸை குக் பண்ணுறதுக்கு லாங் டைம் எடுக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ப்ரெஷர் குக்கரில் நம்ம செய்ய போகிறதால இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம கிரிபத் செஞ்சு எடுக்க போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம வாஷ் பண்ணிக்கிற ரைஸை போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. உங்கள் ஆள்காட்டி விரலில் 2வது லைனில் இருக்கிற மாதிரி தண்ணி இருக்கணும், நிறைய தண்ணி இருக்கணும். ஒன்றுக்கொண்டு நீங்கள் ஊற்றி இருக்கணும். நார்மல் ரைஸை குக் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி எடுக்கிறோமோ அதே விட நம்ம ஜாஸ்தியாகவே தண்ணி எடுத்துக்கணும். எப்பயும் நான் சொல்கிறது மாதிரி நம்மளோட ஃபேவரட் ரம்பை அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கிரிபத்துக்கு ஸ்ரீலங்காவில் ரம்பை ஆட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அதோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ ப்ரெஷர் குக்கரை நல்லா மூடி ஒரு 2 to 3 விசில் வரத்துக்கு விட்டுடலாம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இருந்தாலும் வார்னிங் சைனாக நான் சொல்லிடுறேன். எப்பயுமே ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியாகிற வரைக்கும் நம்ம ப்ரெஷர் குக்கரை ஒரு நாள் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகே, ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக வெளியாகிருச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா மேக்ஸிமம் நல்லாவே நம்மளோட ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம கஞ்சி செய்கிறதுக்கு ரைஸை குக் பண்ணுற மாதிரி அவ்வளோ மெஷியாக செய்யக்கூடாது. அதில் ஒரு 3/4 மாதிரி கொஞ்சம் லைட்டாக மெஷியாக வர மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். இந்த டைமில் நம்ம குக் பண்ணுறதுக்கு போட்ட ரம்ப பீஸ் எல்லாம் நம்ம எடுத்து த்ரோ பண்ணிடணும். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், கிரிபத்துக்கு போடுறதுக்கு தேவையான மில்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஃப்ரெஷ் தேங்காய் துருவி அதில் இருந்து பால் எடுத்து கிரிபத் செய்கிறீங்களா இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் கூட ஆல்டர்னேட்டிவாக பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் கோகோனட் பவுடரை வச்சு மில்க் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அந்த மில்க்குக்கு ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் பவுடர் போட்டால் போதும். நல்லா ஹாட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மில்க் பவுடருக்குள்ளே தான் நமக்கு தேவையான அளவு உப்பை சேர்க்க போகிறோம். இந்த மில்கில் நமக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சால்ட்டில் லெவல் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுன்னா, ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆனாலும் பெட்டர் தான். இருந்துச்சுன்னா உங்களோட கிரிபத்தோட உப்பு டேஸ்ட் பர்ஃபெக்டாக வரப்போகுது. நெக்ஸ்ட் குக் பண்ணி வச்சுக்கிற ரைஸில் நம்ம மில்கை ஆட் பண்ணிக்கொள்ள போகிறோம். அந்த மில்கை ஊற்றினதும் அது எப்படி இருக்கணும்னா, கஞ்சிக்கு நம்ம பால் ஊற்றுற மாதிரி நல்லா மேலால் தண்ணி மாதிரி பால் மிதந்துக்கிட்டு இருக்கணும். இந்த டைமில் மறந்துடாதீங்க, அடுப்பு சிம்மில் இருக்கணும். நல்லா நம்ம டிக்கிற அகப்பையை வச்சு சுற்றி ஒரு சர்க்குலர் மோஷனில் அதை பெரட்டிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸ்லி ஒரு 2 to 3 minutes மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிரிபத் செப்பரேட்டாக இப்படி கலண்டு வர மாதிரி இருந்ததுன்னா பர்ஃபெக்ட் பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். கிரிபத் ரெடி ஆயிடுச்சு. ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம்னா வாழலையில் நம்ம அப்படியே கிரிபத்தை போட்டு தட்டி எடுத்துப்போம். பட் இங்கே நமக்கு வாழலை கிடைக்காது. உங்கள்கிட்ட ரெக்டாங்கிள் ஷேப்பில் புடிங் பண்ணுற பேன் இல்லாட்டி கேக் பண்ணுற பேன் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நீங்கள் சமப்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி இந்த திக்கான கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுக்கிற கிரிபத்தெல்லாம் அதில் கொட்டி சரியாக சமப்படுத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அதை நம்ம சமப்படுத்தினோன்னா அப்படியே கலண்டு வந்துடும். நம்ம லைட்டாக மேலால் தடவி எடுக்கணும். மேக் ஷுவர் நீங்கள் எப்போயுமே இதுக்கு ஆயில் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆயில் யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்மெல்லும் சேஞ்ச் ஆயிரும். அதை மாதிரி அதில் ஒரு கசிவுத்தன்மை வர மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், நான் ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் தடிப்பமாகவே ஊற்றி எடுத்திருக்கேன். கொஞ்சம் சூடு ஆறினோன்னே ஒரு அரைவாசி மாதிரி சூடு ஆறின நேரத்தில் உங்களுக்கு வேணும்னா ஒரு கத்தியில் ஃபாயில் பேப்பர் இல்லாட்டி இதை மாதிரி ஆயில் பேப்பரை சுருட்டி நமக்கு தேவையான மாதிரி ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கட் பண்ணத்தை நல்லா ஆற வச்சுருக்கேன். மீன் டைமில் இதுக்கு தேவையான சம்பலை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். கிரிபத்துக்கு ஸ்ரீலங்காவில் கட்ட சம்பல் இல்லாட்டி லுனு மிரிஸ்ன்னு 2 வகையான சம்பல் செய்வாங்க. அது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் செய்கிற நார்மலான தேங்காய் சம்பலே நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பட் தண்ணி ஊற்றாமல் அதை கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஏன்னா அதில் தண்ணி தன்மையில் கிரிபத் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, சம்பல் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, சின்னதாக கொஞ்சம் பச்சை கச்சிக்காய், கொஞ்சம் வெங்காயம்.
ஆப்ஷனலாக சின்ன துண்டு தக்காளி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சால்ட், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதோட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாசி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் தண்ணி எதுவும் ஊற்றாம தான் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களோட கோகோனட் கொஞ்சம் ட்ரை கன்சிஸ்டன்சியாக இருக்குதா இருந்தால் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாச்சோறு நல்லா திக்காகி ட்ரையான பிறகு தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. பட் எங்களுக்கு இது கொஞ்சம் கசிவாக இருக்கும் போதே சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் நிறைய நேரம் வைக்காமல் கொஞ்சம் நேரம் வச்சு அதை எடுத்துட்டேன். நம்ம நாட்டு சிங்களவங்க சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ட்ரையாக தான் நீங்கள் பாச்சோறு அதாவது கிரிபத் சாப்பிட ஆசைப்படுறவங்களா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் அதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ், யம் யம், நம்மளோட ஃபேவரட் கிரிபத்தும் ரெடி, நமக்கு தேவையான தேங்காய் சம்பலும் ரெடி. இந்த மெத்தடில் ஒருக்கா கிரிபத் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் டுகெதர் கேப்சர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த மூமெண்ட்ஸ். Thank you and meet you soon.